அப்புறம் ரீசெண்டா இருக்கிற நிறைய பிரச்சனைகள்ல சில பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அதெல்லாம் நீங்க அதுக்கு போராடி ஹர்ட் ஆகுறதெல்லாம் நான் பாக்குறேன். அதை பார்த்து எனக்கு ஹர்ட் ஆகுது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நாமளும் நீங்களும் சேர்ந்து மக்களுடைய பிரச்சனைகளை மட்டும் பார்ப்போம். இதை தான் போன வீடியோல நானும் சொன்னேன். விஜய் அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனை. அவர் பார்த்துப்பாரு. நம்ம அத பத்தி பேச வேணாம் அப்படின்னு. உடனே எல்லாரும் வந்துட்டு, "நீ வந்து முட்டு குடுக்குற. நீ ஒரு அணிலு. உனக்கு வால் தெரியுது பாரு" அப்படின்னு கமெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. நான் முட்டு குடுக்குறதுனால அந்த பிரச்சனை எதுவும் மாறப்போகுதா? இல்ல. நீங்க முட்டு குடுக்குறதுனால, இல்ல நீங்க திட்டுறதுனால ஏதாவது பிரச்சனை மாறப்போகுதா? இல்ல. எதுவா இருந்தாலும் அது நடக்கிறது தான் நடக்கும். அது அவரோட பிரச்சனை. அவர் பார்த்துப்பாரு. ஸோ எனிவே மக்கள், மகளிர் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு லேட்டா தான் வரும். ஸோ மகளிர் தினத்தை முன்னிட்டு விஜய் நிறைய வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அதை பத்தி பார்த்துருவோம். அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்குன்னு வாங்குற பட்ஜெட் நிதியில எப்படிலாம் ஊழல் பண்ணி கொள்ளையடிக்கிறாங்க, மக்கள் பணத்தை மக்களுக்கு கொடுக்காம ஸ்டாலின் சார் டாக்ஸா போட்டு எப்படி எடுத்துட்டு போறாரு அப்படின்றத பத்தியும் பேசியிருக்காரு. அதை பத்தியும் பார்க்க போறோம். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டே இருக்கும். வெல்கம் டு த ஷோ. நான் உங்கள் ராவுத்தர். விஜய் த்ரிஷா இஷ்யூ வந்தோடனே விஜய் அவ்வளவுதான், விஜய் கதை முடிஞ்சு, இனிமே அரசியல் வாழ்க்கையே இல்லை, விஜய் கண்டிப்பா தோத்துருவாரு, விஜய்க்கு வந்து மகளிருக்கு மத்தியில இனிமே ஓட்டு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அவர் நடத்தின அந்த மகளிர் விழாவுக்கு மகளிர் கொடுத்த வரவேற்பு மிகப்பெரியது. ஸோ அதுக்கப்புறம் அங்கே வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, இப்ப என்னோட பிரச்சனை ரீசெண்டா ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு, அத நீங்க எல்லாம் அதுக்கு வந்து எவ்வளவு வருத்தப்படுறீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஸோ நீங்க வருத்தப்படுறத பார்த்து எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதனால அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அது என்னோட பிரச்சனை. அதை நான் பார்த்துக்கிறேன். அது அந்த அளவுக்கு ஒர்த்தே இல்லை. அதனால நம்ம நம்ம வந்து மக்களோட பிரச்சனையை பேசுவோம் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டாரு. அது சொன்னதுக்கு அப்புறம் மிகப்பெரிய வரவேற்பு. சரி, ஓகே, எல்லாம் அந்த மக்கள் வந்து இனிமே மகளிர் ஓட்டு விஜய்க்கு இல்லை அப்படின்னு சொன்னவங்க எல்லாருக்குமே அப்படி இல்லை அப்படின்றத இங்க நிரூபிச்சுட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் அங்க வந்து மக்கள் அந்த மகளிருக்கு எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அப்படி என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்திருக்காருன்னு நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்த்துருவோம். அதுல முதலாவது வாக்குறுதியா என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள், குழந்தைகள், முதியோருக்கான தனி இலாக்கா அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண் குழந்தைகள் இன்னைக்கு வந்து நம்ம தமிழ்நாட்டுல இந்த பெண் குழந்தைகளுக்கு பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த தமிழ்நாடு அரசு, இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு பெண்களுக்கு எந்த லட்சணத்துல பாதுகாப்பு கொடுக்குது அப்படின்னு நமக்கு தெரியும். அதுக்குன்னு இந்த டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே பெண்கள் பாதுகாப்புக்குன்னு தனியா ஒரு இலாக்கா அமைக்கப்படும். அந்த இலாக்கா என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும், என்னோட நேரடி கண்காணிப்புல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம முதல்வர் சொன்ன மாதிரி இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம், என்னோட நேரடி கட்டுப்பாட்டில் என்னோட காவல்துறைகள்லாம் இயங்குது அப்படின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி இல்லாம பெண்கள் பாதுகாப்புக்குன்னு தனியா ஒரு இலாக்கா அமைச்சு அந்த இலாக்கா வந்து என்னோட நேரடி கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது அமைஞ்சா வெறும் வாக்குறுதியா மட்டும் இல்லாம இதை உண்மையிலே செயல்படுத்தினா ரொம்ப நல்லதா இருக்கும். இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே, அடேங்கப்பா. அடுத்ததா என்ன அறிவிச்சிருக்காருன்னா, மதிப்புமிகு மகளிர் திட்டம் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. மக்களோட பணத்தை மக்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல எப்படி நீங்க ஃப்ரீ இலவசம் சொல்லுவீங்க? அது மக்களோட பணம் இல்ல, அவங்களோட பணத்தை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறோம், அதை எப்படி நீங்க இலவசம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி உண்மையிலே நம்ம அரசு சார்பா கொடுக்குற பணம் வந்து அவங்களுக்கு உபயோகப்படுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு அவங்களால மாசத்துக்கு 1000 அதுல அவங்க என்ன பண்ணிட முடியும்? அதனால மாசம் நம்ம டிவிக்கு ஆட்சிக்கு வந்த உடனே மாசம் மகளிர் அனைவருக்கும், எல்லா குடும்பங்களுக்கும் 2500 ரூபாய் அரசு சார்பா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 1000 ரூபாயை கொடுத்துட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிங்களா, பவுடர் அடிச்சுக்கிட்டீங்களா, எப்படி ஓசி 1000 ரூபாய் ஓசி அப்படின்னு சொல்லாம உங்களுக்கு மக்கள் அனைவருக்கும், மகளிர் அனைவருக்கும் மாதம் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, இலவசம், ஃப்ரீ அப்படின்ற வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. அரசு சார்பா உங்க எல்லாருக்குமே டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே 2500 ரூபாய் மாதம் மாதம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆஹா, ஒண்ணு குடித்தாங்கய்யா, ஒண்ணு குடித்தாங்கய்யா. வாரிசில்லாத சொத்து ஆட்டைய போட்டலாம்னு நினைச்சனே, இப்படி அநியாயமா மண்ணள்ளி போட்டாங்களே. அடுத்ததா அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேர்தல் வரும்போது மட்டும் மக்கள்கிட்ட அந்த கேஸ் சிலிண்டர் இருக்குல்ல, அதை நாங்கள் கம்மி பண்றோம் அப்படின்னு ஓட்டுக்காக கம்மி பண்ணிட்டு, தேர்தல் முடிஞ்ச உடனே திரும்ப 100, 200ன்னு சிலிண்டர் விலை அதிகரிக்கிறது, இந்த மாதிரி எல்லாம் இப்ப நடந்துட்டு இருக்குல்ல, அதுக்காக அதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்ல. அதுக்கு வந்து மக்களுக்கு பயன்படும் வகையில வருஷத்துக்கு எல்லா குடும்பத்துக்கும் 6 சிலிண்டரு அரசு சார்பா கட்டணமின்றி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது வருஷத்துக்கு 6 சிலிண்டரு மக்கள் எல்லாருக்கும் ஒரு ரேஷன் கார்டுக்கு ஃப்ரீயா சிலிண்டர் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த ஃப்ரீன்ற வார்த்தையை நம்ம வீடியோல பயன்படுத்துறோம். ஸோ அவர் அதை பயன்படுத்தல. அடுத்ததா என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னா,
அண்ணன் சீர்திட்டம். அடுத்ததா அண்ணன் சீர்திட்டம். டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே அண்ணன் சீர்திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த அண்ணன் சீர்திட்டத்துல என்ன வந்திருக்குன்னா, தாலிக்கு தங்கம். அம்மையார் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருக்கும்போது தாலிக்கு தங்கம் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னைக்கு நம்ம முதல்வர் மு.க.ஸ்டாலின் ஐயா காலடி எடுத்து வச்சாரோ, அன்னையோட இந்த தாலிக்கு தங்கம் அப்படின்ற திட்டம்லாம் ஊத்தி மூடிட்டு போயிட்டாரு எல்லாத்தையுமே. ஸோ அத வந்து இப்ப டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே எல்லார் வீட்டுகளையும் நடக்கக்கூடிய திருமண நிகழ்வுக்கு அண்ணன் சீர்திட்டம் சார்பா உங்களுக்கு வந்து 1 பவுனு தாலி அந்த தாலி குடுத்துருவாங்க. 1 பவுன் தங்கம் குடுத்துருவாங்க. அது போக தரமான ஒரு பட்டு புடவை. நம்ம இந்த பொங்கலுக்கெல்லாம் வேஷ்டி சேலை குடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம கல்யாணத்துக்கு உண்மையிலே தரமான ஒரு பட்டு புடவை குடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிவிக்கு ஆட்சி அமைஞ்ச உடனே தாலிக்கு தங்கம் 1 பவுனு, ஒரு பட்டு புடவை குடுப்போம் அப்படின்னு வாக்குறுதியா குடுத்திருக்காரு மகளிருக்கு. அடுத்ததா என்ன வாக்குறுதி குடுத்திருக்காருன்னா, காமராஜர் கல்வி திட்டம். காமராஜர் கல்வி உறுதி திட்டம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காரு. யாருமே இப்ப வந்து குடும்ப சூழ்நிலை காரணமா பாதியில படிப்ப நிப்பாட்டிடுறாங்க. எல்லாம் 7த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன், 9த் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். அதுக்கு மேல படிக்க முடியல. என் குடும்ப சூழ்நிலை சரியில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய, இனிமே அந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடாது. இதுல வந்து வருஷத்துக்கு ரூ. 15,000 அவங்க பெற்றோர்களுக்கோ இல்ல குழந்தைகள் பாதுகாவலர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வருஷத்துக்கு 15,000 போட்டு விட்டுருவோம். அரசு சார்பா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து மிகப்பெரிய வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேரு குடும்ப சூழ்நிலை காரணமா நம்மளே பார்க்குறோம். 6த், 7த் தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் டைம்ல வெளியில வேலை பார்க்கறது, சின்ன குழந்தைங்கலாம் வேலை பார்க்கறது. ஏன்ப்பான்னா என்னால படிக்க வசதி இல்ல. ஒரு பேக் வாங்கி குடுங்க, பென்சில் வாங்கி குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்கல்ல. அதெல்லாம் இனிமே இருக்கக்கூடாது. கண்டிப்பா எல்லாரும் படிச்சே ஆகணும். 1வதுல இருந்து 12வது வரைக்கும் கண்டிப்பா எல்லாரும் படிச்சே ஆகணும். அதுக்காக மாசம் ரூ. 15,000 அரசு சார்பா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அடுத்தது வெற்றி பயணம் திட்டம். இந்த வெற்றி பயணம் திட்டம் இப்ப வந்து நம்ம ஸ்டாலின் ஐயா மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொன்னார்ல, அத வந்து எப்படி மகளிருக்கு இலவச பேருந்துன்னு சொல்லிட்டு பிங்க் பஸ்ல ஏறுனா மட்டும் தான் உங்களுக்கு இலவசம் அப்படின்னு ஒரு இத போட்டாரு, கட்டைய போட்டாரு. அதனால பிங்க் பஸ்ல மட்டும் தான் உங்களுக்கு இலவசம் அப்படின்றது இல்லாம, மகளிர் இனிமே அரசு பேருந்து எந்த பேருந்தா இருந்தாலும் நீங்க ஏறி போய்க்கலாம். எவ்வளவு தூரம் வேணாலும் போய்க்கலாம். இனிமே வந்து அதுக்கு கட்டணம் கிடையாது. எந்த பஸ்ல எப்போ வேணாலும் நீங்க ஏறி போய்க்கலாம். பிங்க் பஸ்ல தான் போகணுன்ற கட்டாயம்லாம் கிடையாது. எந்த பஸ்ல வேணாலும் நீங்க ஏறி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியை மகளிருக்கு கொடுத்திருக்காரு. அடுத்ததா வந்து ராணி வேலு நாச்சியார் திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாடு முழுவதும் 500 குழுக்களாக அமைக்கப்பட்டு அங்க பெண்களுக்குன்னு ஒரு பாதுகாப்பு படை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பெண்களுக்குன்னு 500 குழுக்களா பிரிக்கப்பட்டு அங்க கேம்ப் போட்டு எல்லா ஊர்கள்லயுமே கேம்ப் போட்டு பெண்களுக்குன்னு பெண்கள் பாதுகாப்பு படை அமைக்கப்படும் அப்படின்னு வாக்குறுதியா கொடுத்திருக்காரு. அடுத்ததா என்ன வாக்குறுதி கொடுத்திருக்காருன்னா, பெண்களோட பாதுகாப்பு கருதி ஸ்மார்ட் பேனிக் பட்டன் அப்படின்றது பொருத்தப்படும். எல்லா பொது வாகனங்கள்லயுமே பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆட்டோ, டாக்ஸி, பஸ் எல்லாத்துலயுமே இந்த ஸ்மார்ட் பேனிக் பட்டன் அப்படின்றது பொருத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்ப இரவு நேரங்கள்ல பெண்கள் ஆட்டோல போறாங்க, இல்ல டாக்ஸில போறாங்க. அவங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கும் பட்சத்துல இந்த பட்டன் வந்து அந்த எல்லா இடத்துலயுமே பொருத்தப்பட்டிருக்கும். எல்லா வாகனங்கள்லயுமே. அப்போ நீங்க இந்த பட்டன் அமுக்குனீங்கன்னா போதும். அடுத்த 5 நிமிஷத்துல உங்களுக்கு பாதுகாப்பு படை வந்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் கண்டிப்பா வரவேற்கத்தக்கது. ஏன்னா இன்னைக்கு பெண்கள் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு இரவு நேரங்கள்ல தனியா தான் போறாங்க. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை. இன்னைக்கு நியூஸ் எடுத்து பார்த்தோம்னா எத்தனை கற்பழிப்பு, எத்தனை கொலை வந்திருக்குன்னு இனிமே பார்த்தாதான் தெரியும். சோ அதுக்கு இது ஓகே. அடுத்ததா என்ன கொடுத்திருக்காருன்னா, அடுத்து அனைத்து ரேஷன் கடைகள்லயுமே பெண்களுக்கு பேடு குடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்குறுதியா குடுத்திருக்காரு. இப்ப வந்து அதுவும் குடுத்துட்டு இருக்காங்க. ஆனா வந்து முழுசா இன்னும் செயல்படல. எத்தனை ரேஷன் கடைகள்ல பெண்கள் நீங்க பேட் வாங்குறீங்க சொல்லுங்க? குடுக்க மாட்டாங்க. எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல தான் குடுத்துட்டு இருப்பாங்க. அது வந்து டிவிகே ஆட்சி அமைஞ்ச உடனே அனைத்து ரேஷன் கடைகள்லயுமே தரமான பேட் பெண்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை குடுத்திருக்காரு. தமிழ்நாட்டுல பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்குமே டிவிகே ஆட்சி அமைஞ்ச உடனே பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் மூலியமா எல்லாருக்கும் ஒரு தங்க மோதிரம் போடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவும் வரவேற்கத்தக்கது. இந்த மாதிரியான பெண்களுக்கு தேவையான எக்கச்சக்கமான வாக்குறுதிகளை கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இது ஃபைனல் கிடையாது. இன்னும் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் பெண்களுக்கு தேவையான வாக்குறுதிகள் எல்லாமே நிறைய இருக்கு. அது தேர்தல் சமயத்துல நம்ம ஒண்ணொண்ணா அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுக்குன்னு ஒதுக்கக்கூடிய பட்ஜெட்டு 439 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல 30% டாக்ஸாவே நம்ம எம்.கே. ஸ்டாலின் சார் டாக்ஸா எடுத்துக்கிறாரு. மீதியை தான் மக்களுக்கு செலவு பண்றாரு.
இதுல வந்து அவங்க அடிக்கக்கூடிய ஊழல், கொள்ளை இது எல்லாத்தையுமே சொல்லியிருந்திருக்காரு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. இது போக இன்னும் நிறைய வாக்குறுதிகளை வேற ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது எல்லாத்தையுமே கண்டிப்பா நம்மளும் அடுத்தடுத்து ஒண்ணு ஒண்ணா பார்த்துருவோம். அதுக்காக கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை நம்ம கொடுத்துட்டே இருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.